Hello friends, Relax with Raji சார்பா எல்லாருக்கும் இன்னைக்கு ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. இன்னைக்கு வந்து கொழுக்கட்டைக்காக வெல்ல பூர்ணம் பண்ணிட்டு இருக்கேன். இங்க வந்து கொழுக்கட்டைக்கு மாவு பிசைஞ்சு ரெடியா இருக்கு. சோ பூர்ணம் ரெடி ஆனோனே கொழுக்கட்டை பண்ண ஆரம்பிக்க போறேன் நான். பூர்ணம் ரெடி ஆயிடுது, தேங்காய் பூர்ணம். கொழுக்கட்டை மாவும் ரெடியா இருக்கு. கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு பாயசத்துக்கு இங்க வெல்லத்தை நான் வந்து கரைய விட்டுருக்கேன். பருப்பு ரெடியா இருக்கு, வெந்திருக்கு. ஸோ இது கொஞ்சம் கரைஞ்ச உடனே நான் அதையும் போட போறேன். தேங்காய் வச்சிருக்கேன் அதுக்கு போடுறதுக்கு, பண்ணும்போது காமிக்கிறேன். இங்கே வந்து கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு பாயசத்துக்கு ரெடியாக இருக்குது. தேங்காய் கொஞ்சமாக துருவி வச்சுருக்கேன். இதுக்கு வெல்லம் நல்லா கரைஞ்சிடுது. இப்போ நான் வந்து இந்த தேங்காவையும் அதில் போட்டுக்கிறேன். இந்த பக்கம் வந்து பாயசத்துக்கு முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம். நம்ம இங்கே பாயசம் ரெடி ஆகிடுது. ஸோ வறுத்த முந்திரி பருப்பு அதில் போட்டுடலாம். பாயசம் இஸ் ரெடி. இப்போ இதில் வந்து சூடாக காய்ச்சின பாலை இந்த பாயசத்துக்கு விட போகிறேன். இந்த மாவை வந்து நல்லா ஃபஸ்ட்டு இழுத்து பிசைஞ்சு வச்சுக்க போகிறேன். எப்பயுமே இது பண்ணும்போது கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. அண்ட் மிச்ச மாவை வந்து மூடி வச்சுக்கலாம். ஸோ காஞ்சு போகாமல் இருக்கும், அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து அது நல்லா இழுத்து பிசைஞ்சாச்சு இந்த மாவை. இப்போ வந்து நான் அதில் கொழுக்கட்டைக்கு சொப்பு பண்ண போகிறேன். இப்போ நிறைய சொப்பு பண்ணுறதுக்கு அச்செல்லாம் வந்திருக்கு, அதுலேயும் பண்ணலாம். இது நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட். ஸோ அதனால தான் நான் அந்த வீடியோ எடுக்கிறேன். இதில் எவ்வளோ பூர்ணம் கொள்ளுமோ அந்த அளவுக்கு வச்சா போகிறோம். ரொம்ப வச்சோன்னாலும் வெளியில் பிரிங்கின்னு வந்துடும். மாவு நல்லா வெந்திருந்ததுன்னா ஈஸியாக கொழுக்கட்டை பிடிக்க வருவாங்க. கையில் மாவு ஒட்டவே இல்லை இல்லையா? ஸோ தட் மீன்ஸ் மாவு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். எங்கள் அம்மா எப்பயுமே சொல்லுவாள், ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிள்ளையார் மாவு வச்சுட்டு அதுக்கப்புறம் வைக்கணும்னு. ஸோ ஜஸ்ட்டு ஒரு குட்டி பிள்ளையார் மாதிரி பிடிச்சதுக்கப்புறம் நான் அந்த மாவு. ஸோ நம்மளோட கொழுக்கட்டை ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி நைவேத்தியத்துக்கு நான் வந்து கொழுக்கட்டையெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த அச்சு வச்சு இந்த இது பண்ண போகிறேன் நான். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துடுது. ஸோ இந்த மாதிரி இந்த அச்சு வச்சு நான் பண்ண போகிறேன். नीराजनानन्द्र आचमनीयं समर्पयामि. ஹாப்பி கணேஷ் சதுர்த்தி. கொழுக்கட்டை அந்த மாவு மிச்சம் இருந்ததில் ராமுடு போட்டிருக்கேன். அண்ட் சிம்பிள் சமையல் வித் பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு பாயசம்.
வாட்லேயும் கணேஷ் சதுர்த்தி நல்லபடியாக நடந்திருக்கும்னு நம்புகிறேன். ஹாப்பி விநாயக சதுர்த்தி டு ஆல் ஆஃப் மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்.